தரம் 8க்குரிய 2ஆம் மொழி சிங்கள ஜூம் வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் பிகே விஷன் கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். අට ශ්‍රේණිය සඳහා වූ දෙවනවස සිංහල සුවම් පන්තිට පැමිණේ ඔබ සියලු දෙනා වෙත සතුටින් ආදරයෙන් ගෞරවයෙන් යුතුව BK විෂන් අධ්‍යාපන ආයතන වෙනුවෙන් පිළිගන්නවා. மாணவர்களே, யூடியூப் நேரலையினூடாக லைவ் டெலிகாஸ்டினூடாக இணைந்திருக்கும் உங்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக எங்களுடைய வகுப்பு தரம் 6 முதல் தரம் 11 வரை எல்லா தரங்களுக்குமான 2ஆம் மொழி சிங்கள வகுப்புகள் ஜூம் வகுப்புகள் ஆரம்பமாகியுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிய தருகின்றேன். அத்துடன் நீங்கள் தெரிந்தவர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் நண்பிகள் இருந்தால் அவர்களுக்கும் இணைந்து கொள்ள கூறுங்கள். இங்கு திரையில் காண்பிக்கப்படுகின்ற 0773751010 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். மிக இலகுவில் இணைந்து கொள்ள முடியும். உங்களுடைய பெயர், தரம் மற்றும் இருக்கும் இடத்தை குறுந்தகவல் எழுதுவதனூடாக உங்களுக்கு எங்களுடைய ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும். ඉතින් YouTube සජීව YouTube නාලිකාව සජීව එකතු වී සිටින දුවේපුතේ ඔයාලව ඉතා සතුටින් ආදරේ මම පිළිගන්නවා. ඒ වගේම 6 ශ්‍රේණිය සිට 11 ශ්‍රේණිය දක්වා වූ දෙවන වස සිංහල Zoom පන්ති සියල්ල මේ දක්වා අපි ආරම්භ කරලා අමාරයි. ඒ නිසා ඔයාලා දන්න අඳුරන යාළු මිතුරෝ නෑයෝ කවුරු හරි ඉන්නවා නම් එයාලටත් කියන්න අපි Zoom පන්තිත් එක්ක එකතු වෙන්න කියලා. තිරේ දිස්වන 077යි 375යි 1010 WhatsApp අංකය ඔස්සේ අවශ්‍ය තොරතුරු දැනගන්න පුළුවන්. කරන්න තියෙන්නේ මෙච්චරයි. එකතු වෙන්න ඕන නම් අපේ පන්තිත් එක්ක කරන්න තියෙන මෙච්චරයි. ඔයාලගේ නම ගම ශ්‍රේණිය සඳහන් කරලා පුංචි මෙසේජ් එකක් තිරේ දිස්සෙන WhatsApp අංකය හරහා යොමු කිරීම පමණයි. එහෙනම් ඔබත් අප හා එකතු වන්න. ඔබත් අප හා එකතු වන්න. மாணவரே, நாம் பார்ப்போம். இப்பொழுது எங்களுடைய முதல் பகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இலக்கண பகுதி. ஏற்கனவே நம்ம இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ඥාතිත්වය හඟවන නාමපද ඥාතිත්වය හඳුනා ගනිමු කියන පාඩමෙන් අපි අවසානයේදී අපි ඉගෙන ගත්තා පවුලේ සමාජිකයන් පිළිබඳව. එතකොට පවුලේ ඉන්න පුද්ගලයන්ට අපි කොහොමද ආමන්ත්‍රණය කරන්නේ? ඒ වගේම දෙමළ අනුවාදයට අපි வெல்வா, அதாவது குடும்ப அங்கத்தவர்களுக்கு நாம் சிங்களத்தில் எப்படி சொல்றது, அவங்களை எப்படி அழைக்கிறது, அப்பாவை எப்படி அழைக்கிறது, பாட்டன் எப்படி அழைக்கிறது, மருமகனை எப்படி அழைக்கிறது, குழந்தை எப்படி அழைக்கிறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அதெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் பெயர் சொற்கள், இதெல்லாம் புத்கல நாமன்னு சொல்லுவாங்க. புத்கல நாம அந்த இலக்கணங்கள் எல்லாம் தரம் 10 11 தெளிவா படிக்கலாம். இப்பொழுது நீங்க அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க வழங்குகிற அந்த பேர் உங்களுக்கு முக்கியம், தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்க உங்களோட முதலாவது இடம் வந்து குடும்பமா தான் இருக்குது. அப்ப குடும்பத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தெளிவா படிச்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்க பாடசாலை, வெளிசூழல், வெளி சமூகம் போன்றவற்றை படிக்கலாம். ஓகே, அப்ப ஹாயா, இங்க ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? பிளாக் போர்ட். சார். நான் இப்போ ஒரு தடவை நான் சிங்களத்தை சொல்லி தமிழாலையும் சொல்லுவேன். அதை நீங்க அதே மாதிரி சொல்லணும். ஓகேயா? இப்போ எல்லாருக்கும் சான்ஸ் தர முடியாது, நீங்க மட்டும் சொல்லுங்க. நான் இப்போ ஒரு தடவை சொல்லி காட்டுறேன், பாருங்க. එක පාරක් මං කියන්න දෙමළ අනුවාදෙත් එක්ක ඊට පස්සේ මාව අනුගමනය කරන්න. පවුලේ සමාජිකයන්, குடும்ப அங்கத்தவர்கள், தாத்தா அப்பா, அம்மா அம்மா, ஐயா அண்ணா, அக்கா அக்கா, மல்லி தம்பி, நங்கி தங்கை, சீயா பாட்டன், ஆச்சி பாட்டி, பாப்பா சிற்றப்பா, புஞ்சி அம்மா சின்னம்மா அல்லது சித்தி, மாமா மாமா, நெந்தா மாமி, ලොකු තාත්තා பெரியப்பா, ලොකු අම්මා பெரியம்மா, පුතා මහන්, දුව මහල්, මොනුබුරා பேரன், මිනිබිරිය பேர்த்தி, சுவாமி புருஷயா கணவன், பிரிந்த மனைவி, பேனா மருமகன், லிலி மருமகள், மசினா மச்சான், நேனா மச்சால், லதருவா குழந்தை. பொதுவாக ஒரு குடும்பத்தில் உள்ள இந்த அங்கத்தவர்கள் நபர்களுக்கு சொல்ற பேர்களைத்தான் நான் இப்ப பொதுவா சொன்னேன். இன்னும் இருக்கு இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த விடயங்கள் தான். ஓகே, ஹயா கியா. பவுலே சாமாஜிகையான், குடும்ப அங்கத்தவர்கள், தாத்தா அப்பா, அம்மா அம்மா, ஐயா அண்ணா, அக்கா அக்கா, மல்லி தம்பி, நங்கி தங்கை, சீயா பாட்டன், ஆச்சி பாட்டி, பாப்பா சிற்றப்பா, புஞ்சி அம்மா சின்னம்மா, மாமா மாமா, நெந்தா மாமி, லகு தாத்தா பெரியப்பா, லகு அம்மா பெரியம்மா, புத்தா மகன், துவ மகள்,
முனுபுரா பேரன், மினிபிரிய பேத்தி, சுவாமி புருஷயா கணவன், பிரிந்த மனைவி, பேனா மருமகன், லேலி மருமகள், மஸ்ஸினா மச்சான், மிர்தா மச்சாள், நேனா. லதருவா குழந்தை. ஓ, நேனா மச்சாள். மச்சாள்னா நீங்க மதினின்னு சொல்லுவீங்க, முஸ்லிம் பிள்ளைகள் மச்சின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆ, மச்சினிச்சி, ரைட். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இது இவங்கள சாமாஜிகாங்கெங் ගොඩාක්ම කැමැති කාටද කියන බලන්න. இவ்வளவு உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. எங்கேயோ தொடர்பு இருக்கும் உங்களுக்கு, அவங்க குடும்பத்தோட பெரிய குடும்பம், பெரியப்பா பெரியம்மா எல்லாம் இருப்பாங்க தானே, அப்படித்தானே என்ன? இதெல்லாம் இவர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச யார் முதலாவது? வாகை பிரதம பிரியத்தம் පුද්ගලයා කවුද? පවුලේ සාමාජිකයා කවුද? කියන්න අය. අය කාටවත් කැමති නැද්ද? யாருக்கும் விருப்பம் இல்லையா? தாத்தா. තාත්තා. ඒ අම්මට කැමති නැද්ද? තාත්තා සහ අම්மா. එහෙම නැත්නම් මේ හැමෝටම මම කැමති அப்படின்னு சொல்லணும். அது எல்லாருக்கும் நான் விருப்பம். அது குறிப்பா ஒருத்தரை சொல்றது கொஞ்சம் மத்தவங்கள மனசெல்லாம் புண்படுத்தும், அப்படித்தானே ஹயா? ஆ, நீங்க அக்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கா அவங்க கவலைப்படுவாங்க, அப்படித்தானே? சரி. இப்ப பொதுவா சொல்லி தப்பிக்கொள்ளணும். எல்லாரையும் பிடிக்கும்னு சொன்னா முடிஞ்சு. හැමෝටම කැමති. කාටද කැමති? හැමෝටම කැමති. අයක් කියන්න. කාටද කැමති? හැමෝටම කැමති. ஒட்டகம். இந்த எல்லா உறுப்பினர்களும் ஒரு குடும்பத்தில் இருந்தா அது லொக்கு பவுல். அல்லது அப்பா ஒரு அம்மா, அப்பா ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை இருந்தா அது நஷ்டிக பவுல்னு சொல்லுவாங்க. அஹ், கூட்டு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. அப்ப இதெல்லாம் பெரிய கூட்டு குடும்பத்துல இவங்க எல்லாரையும் பார்க்கலாம். ஓகே. லொக்கு பவுலாக்குது நெத்தாங் நஷ்டிக பவுலாக்குது. தனி குடும்பம் கூட்டு குடும்பம் உங்களோட சொல்லுங்க ஹாயா. நஷ்டிக பவுலது லொக்கு பவுலாக்குது. நஷ்டிகண்டா அந்த சின்ன අනිත් අනික් කුඩුම්බම්. ඔයයි අක්කයි අම්මයි තාත්තයි හතර දෙනාද පවුලේ ඉන්නේ? ඔව්. වව්. ඔය හරි වාසනාවන්තයි නේද? අම්මා තාත්තා අක්කා නාන්ටි. හරි. එතකොට ගෙදර ප්‍රශ්න එන්නේ නැද්ද? මේ අතු ගන්නකොට, මිදුල අතු ගන්නකොට, ගේ පිරිසුදු කරනකොට, නානකොට, හොදනකොට, කනකොට, බොනකොට ප්‍රශ්න එන්නේ නැද්ද අක්කයි ඔය අතර? இந்த வீட்டை துப்புரவு செய்யக்குள்ள, குடிக்கக்குள்ள, குளிக்கக்குள்ள, சாப்பிடக்குள்ள அப்படி இப்படிலாம் சண்டை வர்றது இல்லையா? அக்கா அக்கா நங்கி சண்டை எங்கட வீட்டுல அடிக்கடி வரும், அதான் கேக்குறேன். உங்களோட வீட்டுல அப்படி இல்லையா, இருக்கான்னு. අය මම ඊ අතු ගෑව, දැන් ඔය අද අතු ගන්න අක්කේ, මට අද බෑ, ඒවට பாடம் තියෙනවා, ඉස්කෝලේ යන්න තියෙනවා, பள்ளிக்கூடம் යන්න තියෙනවා කියලා. நேத்து நான் வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கினேன், கழிச்சேன், கூட்டினேன், பெருக்கினேன், நீங்க இன்னைக்கு செய்யுங்க, நான் கிளாஸ் போகணும். அப்படி அப்படி பிரச்சனை வர இல்லையா? சரி. வர இல்லாட்டி ඔව්. வராட்டி நல்ல குடும்பம், வெரி குட். எங்கட குடும்பம் எல்லாம் ஒரே பிரச்சனை தான். நீ கூட்டு நான் கூட்டுன்னு கடைசிக்கு வீடு குப்பையா போயிடுறது. என்னமா போயிடுறது வீடு? අතු ගන්න මම අතු ගන්නවා අන්තිමට ගේ හරියට අපායක් වගේ. හරி கமන්න. இப்ப ஹயா, இப்ப நம்ம இதெல்லாம் இந்த குடும்ப உறுப்பினர் ஏன் படிக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் வாக்கியங்கள் வச்சா எப்படி வரும், அல்லது நம்ம இவங்களை சிங்களத்துல எப்படி அழைக்கிறது, இவங்களோட எப்படி பேசுறது. ஆகவே இந்த பேச்சு மொழி, எழுத்து மொழி ரெண்டையும் நம்ம பொதுவா நோக்கலாம். பிளாக் போர்ட் தெரியுதா? கலுல பேணும் அது. ඔව්. அப்ப தலைப்பு போடுங்க இன்னைக்கு அதுக்கு கீழே கிரியாபது. அது என்ன கிரியாபதண்டா, கேள்விப்பட்டிருக்கா? கிரியாபது. கிரியாபதன்னு கேள்விப்பட்டில்லையா? பெரிய சொல்லலாம், இலக்கணம் சொல்லலாம் சொல்றேன் என்ன. அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. கிரியாபதன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. இப்போ தெரியலையா? வினை சொற்கள். அப்ப நம்ம ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தது என்னது? குடும்ப உறுப்பினர்கள்,
பெயர் சொற்கள் அது நபர் குறித்த புட்களை நாம சிங்களத்துல சொல்லுவாங்க. நபர் குறித்த பெயர் சொற்கள். ஓகே, எழுதி கொள்ளுங்க குயிக்கா. நிறைய வினை சொற்கள் எல்லாம் உங்களுக்கு நான் தர இல்ல. ஒரு 5 வினை சொற்கள் எழுதி இந்த வாக்கியங்களை நம்ம எழுதுவோம். முதல்ல அதை எழுதி கொள்ளுங்க. நான் எழுதுறது தெரியுதா? நான் பெருசா எழுதுறேன். අය මේ මොනවද මේ ලිව්වේ මම කියන්න බලන්න. යන්න යන්න. යන්නண்டா போங்கன்னு நம்ம எழுதி கொள்வோமே பேச்சு வழக்குல. ஓகேயா? போங்க அல்லது செல்லுங்க. போங்க, போங்கள் அல்லது செல்லுங்கள்னு சொல்லலாம். ரெண்டு ஒத்த கருத்து தானே. போங்க அல்லது செல்லுங்க. ஓகேயா? யன்னு போங்கன்ற சொல்ற மாதிரி இது என்ன? இது நான் எழுதுறது தெரியுதா? என்ன? என்னண்டா வாங்க வாங்க. தமிழ்ல எழுத எழுதானே எழுதுவீங்க தானே, எழுதுங்க. தமிழ் எழுதுனா லேட்டா. நானும் பாவம் தானே, பிளாக் போர்ட்ல இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறது, சோக்கெல்லாம் பயப்படு. இது என்ன எல்லாருக்கும் விருப்பமானது. මම කැමති මේකටනේ. දුන්නම කන්නම් කාලා දුවන්නම් කියලා. කන්න. කන්න කියන්නේ சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள். வெரி குட். சொன்னதை அப்படியே எழுதி கொள்ளணும். ஓகேயா? அடுத்தது என்ன? இது வைக்கியா? குடியுங்கள் சிங்களத்தால எப்படி சொல்றது? பொண்ணு. பொண்ணு அப்படித்தானே කියන්න බලන්න. பொண்ணு. ஒண்ணு பொண்ணு ரைட். மகாண்டது அழிக்கவா? ஆ පහ නේද? 5 தானே, 5வது தானே. ஓம் இது என்ன? මේ මොකක්ද? මේ මොකක්ද? துவண்ண දුවන්න அப்படின்னா ஓடுங்கள் ஓகே வெரி குட். ඊළඟට பனின்ன வெரி குட் அப்படின்னா பாயுங்கள் வெரி குட். ඊළඟට நடන්න නටන්න. ஓகேயா? නටන්න. කියවන්න. කියවන්න அப்படின்னா வாசியுங்கள் ஆ. කියන්න.
அது என்ன கியவண்ணண்டா வாசியுங்கள். கியான் சொல்லுங்கள். சொல்லுங்கள் அல்லது கூறுங்கள். வெரி குட். இது எல்லாரும் குழப்பிக் கொள்றது இது. ஓகேயா? அப்ப உங்களுக்கு சரியா தெரியும். நல்ல புள்ள. கியான்னண்டா சொல்லுங்க, கூறுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? கியவண்ணன் என்று சொல்றது வாசிக்க சொல்றது. கியவண்ணன் வாசிக்க சொல்றது. ஓகேயா? இகன கண்ண அப்படின்னா அது என்ன இகன கண்? ஹயா ඉගෙන ගන්න කියන්නේ ඉගෙන ගන්න කියන්නේ මොනවද කියන්නේ? தெரியலையா? ඉගෙන ගන්නன்ற பாடம் பாடம் கரண் படியுங்கள். பாடம் கரணன்னு சொல்லுவாங்க. படிக்க சொல்றது படியுங்கள். இகன கண்ணண்டா படியுங்கள். வந்துட்டு இகன கண்ண புத்தீண்டா நல்லா படிங்கம்மான் அப்படின்னு சொல்றது சரிதானே? ஆம். லியான்னு அப்படின்னா எழுதுங்கள். எழுதுங்கள். வெரி குட். லியான்னாண்டா எழுதுங்கள். அந்தின்ன அந்தின்னண்டா அது என்ன? அந்தின்ன தஞ்சகதா என்ன? தெரியா. தெரியலையா? ஐயையோ. அந்தின்னண்டா வரையுங்கள் அப்படின்னு சொல்றது. லස්සන මලක් අඳින්න சித்திரையாக்கு අඳින්න சித்திரம் கொண்டு வரைங்க. லස්සන மலக் அந்தின்னண்டா என்ன செய்யணும் நீங்க டக் டக்குன்னு அழகான பூ கொண்டு வரைஞ்சு காட்டணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகான பூ கொண்டு வரைஞ்சிட்டு போய்க்கா மக மல லස්සන இது කියන්න අය அயா வகை லස්සන மலக்கா அயா மாதிரி அழகான பூ கொண்டு வரைஞ்சிருக்குது. ஓகேயா? சரி. பலன்னு அப்படின்னா பாருங்கள். பாருங்கள். මෙහෙ බලන්නට இங்கே பாருங்கள். இந்த පහ 6 7 8 9 ඔක්කොම මකන්නද? 6 ஆ. வாடி வெண்ண உட்காருங்கள். வாடி வெண்ண உட்காருங்கள். வெரி குட். அமருங்கள், உட்காருங்கள். ஓகே, ரெண்டு ஒன்று தானே? வாடி வெண்ண. ஓகேயா? நெகிட்டின்னு எழும்புங்கள். எலும்புங்கள்னா தூக்கத்தை விட்டு எழும்புறதா இல்லாட்டி இருந்துட்டு எழும்புறதா? ரெண்டுக்கும் சொல்லுவாங்க. ஓகேயா? இருந்தெழும்புங்கள். இருந்து எழும்புறதுக்கு சொல்லுவாங்க. நிந்தை நெகிட்டின்டா தூக்கத்தை விட்டு எழும்புங்க. ஓகே, சும்மா நெகிட்டின்டா எழும்புங்கண்டா அர்த்தம்.
அது இடத்த பொறுத்து மாறும். ஓகேயா? தூங்குறவரை பார்த்து நெகட்டிவ்னா எப்படி? அவருக்கு இருந்து மரம் எலும்பி எல்லாம் செய்யணுமா? இல்லையே. தூக்கத்துல இருந்து பெரிய கொட்டாவி ஒன்று அடிச்சு கயிறணையை முறிச்சு கொண்டு அப்படி எழும்புறது. ஓகேயா? நெகட்டிவ். ओके. लिवाद है लिवाद है वितरणे कथा करने අපි දෙක. On. Oh, சரியா? எழுதிட்டீங்களா? ஹாயா எழுதிட்டீங்களா? சரி. මකනවා ඊළඟ මාතෘකාව දාගන්න. எவ்வளவு எடுத்தீங்க சுருக்க சொல்லுங்க, மெசேஜ் போடுங்க. ஹயா මම කතා කරන එක ඇහෙනවද? பேசுறது கேக்குதா ஹயா? um, சரி. கத்தன பஸ். அடுத்து தலை போடுங்க. கத்தன பஸ் என்ன? கத்தன பஸ் விலங்கல்ல. பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு அல்லது பேச்சு மொழி. பேச்சு மொழி. ஓகேயா? என்ன மொழி? பேச்சு மொழி. இப்படி அந்த பேச்சு மொழி எழுத்து எப்படி ஜாதி அழகா இருக்கா? ஆ? பேச்சு சுனாமிக்கு மாட்ட மாறிக்கிறேன். எழுதிட்டீங்களா தலைப்பு? இப்ப நம்ம ஏற்கனவே அந்த பவுலை சாமாஜிகம் அம்மா தாத்தா அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். என்ன மல்லி நங்கி அக்கா எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்ப வினை சொற்கள் கொஞ்சம் தந்தேன் ஒரு 15 வினை சொற்கள். 15 வினை சொற்களையும் சொல்லுங்க பாப்போம். கியாපද 15 කියන දෙමළ අනුවාදෙත් එක්ක අය தமு கருத்தோட சொல்லுங்க அவ்வளவு வினை சொற்களையும் சரியாண்டு பாப்போம்.
என்ன போங்கள். என்ன வாங்கள். கண்ண சாப்பிடுங்கள். பொண்ண குடியுங்கள். துவண்ண ஓடுங்கள். பனின் பனின்ன பாயுங்கள். பனின்ன பாயுங்கள். ஓகே. நடன ஆடுங்கள். கியன்ன சொல்லுங்கள். இகனகண்ண படியுங்கள். லியன்ன எழுதுங்க. எழுதுங்கள். லியான். அதின் அதின்ன வரையுங்கள். பலன்ன பாருங்கள். வாடி வண்ண அமருங்கள். நெகிட்டின்ன இரியுங்கள். ஓகே. அவ்வளவுதானா? ஓம். கத்தன பஸ் வாக்கிய சரியா? வாக்கியம். இப்ப நம்ம இது வாக்கியத்தில் எழுதுவோமா? ஐயா, வாக்கியத்துல இப்ப எழுதுவோம். ஓகேயா? ஓகே. முதல்ல எப்படி அதை நீங்க போடணும், நான் ஒரு பொட்டி ஒன்று அடிச்சு காட்டுறேன் பாருங்க. கணித படம் மாதிரி இது கூட்டல் எல்லாம் போட்டுருனேன்னு. இதுல கிரியா, இதுல பவுலியாய. பவுலே பவுலே ஆய. ஓகேயா? இங்க கிரியாபத். எழுதிட்டீங்களா? ஓம். சரி. முதலாவது அம்மா. முதல்ல அம்மா தானே எழுதி இருக்கிறோம். தாத்தாவா அம்மாவா? தாத்தா. தாத்தாவா? தாத்தா கிரியாபதியில் எழுதி இருக்கோம் ஃபர்ஸ்ட். என்ன ரைட். தாத்தா யான்னு இது ஒரு வாக்கியம் தெரியுமா? இது பேச்சு வழக்குக்கு நம்ம பயன்படுத்துறது. தாத்தே யான்னு, தாத்தா யான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் கருத்தை கட்டாயம் நீங்க எழுதி கொள்ளணும். ஓகேயா? தாத்தா யான். அப்பா போங்க. இதுதான் பேஸ்மெண்ட், அதாவது அடிப்படை. ஓகேயா? இத கொஞ்சம் கூட்டி சொல்றதுண்டா நான் எல்லாம் எழுத இல்ல. நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும். பேச்சு வழக்கு எப்படி ஆரம்பமாகி இது எப்படி நீண்டு கொண்டு போகுன்றது இப்ப சொல்றேன். அப்பா போங்க எப்படி சொல்லுவீங்க? தாத்தா என்ன அப்பா கடைக்கு போங்க. தாத்தா கடையட்ட தாத்தா கடைட்டு யான்னு. அப்பா தம்பியுடன் கடைக்கு போங்க. தாத்தா மல்லி சமக கடைட்டு யான்னு. அல்லது மாத்தியும் சொல்லலாம். மல்லி தாத்தா தெக்க அல்லது மல்லி தாத்தா சமக கடைட்டு யான்னு அப்படின்னா மல்லி தாத்தா தெக்க கடைட்டு யான்.
தம்பி அப்பாவுடன் சேர்ந்து கடைக்கு போங்க, அப்பாவோட சேர்ந்து கடைக்கு போங்க. ஓகேயா? இப்ப நான் இங்க எழுதுறது வந்து அடிப்படை, பேசிக்க மட்டும்தான். ரைட்? ஒரு குடும்ப உறுப்பினரையும் போட்டு ஒரு வினைச்சொல்ல போடக்குள்ள அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம் பிறக்கும் தெரியுமா? பேசுறதுக்கு இதெல்லாம் நமக்கு உதவும். எழுதுற மெத்தட் நான் பிறகு சொல்லி தரேன். ஓகே, இது முடிஞ்சது பிறகு அடுத்தது கத்தன பஸ்ன்னு தானே போட்டு இருக்கிறோம். அப்ப அடுத்த தலைப்பு வரும் லிখিত பஸ். அப்ப லிখিত பஸ்ன்னா பேச்சு வழக்கு. ஓகேயா? சரி. லிখিত பஸ்ன்னா எழுத்து வழக்கு. ஓகே, கத்தன பஸ்ன்னா பேச்சு வழக்கு. அடுத்து என்னது? அம்மா அம்மா என்ன அம்மா என்ன? என்ன நீங்க இப்படி நினைக்கப்படாது. நான் ரெண்டாவது போட்ட வினைச்சொல் மட்டும்தான் அம்மாக்கு வரும். அப்படி மாத்தி மாத்தியும் போடலாம். இப்ப தாத்தா என்னண்டா என்ன? தாத்தா என் அப்பா போங்கள் வாங்கண்டா அர்த்தம். இல்ல என்னண்டா போங்க, என்னண்டா வாங்க. அப்பாக்கும் போடலாம் இந்த என்னன்றது, அம்மாக்கும் பொருந்தும். அதே மாதிரி தான் என்னண்டத்தை அப்பாக்கும் சொல்லலாம், அம்மாக்கும் சொல்லலாம், அக்காக்கும் சொல்லலாம், அண்ணாக்கும் சொல்லலாம். சொல்லாம முடியாதா? சொல்லுங்க. அது தேவையை பொறுத்தாமே. நீங்க அப்பாவை கூப்பிடுறீங்களா, போக சொல்றீங்களாடா தாத்தா என்னன்னு சொல்லுவீங்க. அப்பாவை வர சொல்றீங்களா, இந்த எப்படி சொல்லுவீங்க? தாத்தா, தாத்தா என்ன, தாத்தே என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? தமிழ் கருத்தெல்லாம் நீங்க எழுதி கொள்ளணும். எனக்கு சோம்பரம். ஓகே ஹயா? ஓகே அம்மா என்னன்னா எப்படி தமிழ் எழுதிடுவீங்க, எழுதி கொள்வீங்க? அம்மா வாருங்க பாருங்கள்னு எழுதுவீங்க. வெரி குட். சரியா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அது நிறைய நான் தந்திருக்கு தானே. குடும்ப உறுப்பினர் நிறைய இருக்கிறாங்க. அது ஓர்டருக்கு வரணும்னு நான் சொல்ல இல்ல. மாத்தி மாத்தியும் எழுதலாம். உதாரணமா அடுத்தது யாரு குடும்ப உறுப்பினர்? ஐயா ஐயா. நான் ஐயா எழுதல. அதுக்கு பிறகு மல்லிண்டா யாரு? அக்கா மல்லி. மல்லிண்டா யாரு? தம்பி மாத்தி மாத்தி எழுதலாம். ஆனா ஒரே வினை சொற்களை நீங்க எழுதாம வினை சொற்களையும் மாத்தி மாத்தி எழுதணும். மல்லி உடப்பணின். பணின்னு சொல்லலாம். உடப்பணினண்டா. அல்லது மல்லி வாடிவேன் அப்படின்னு என்ன? மல்லி வாடிவேன். தம்பி இரியுங்க வெரி குட். தம்பி இருங்கள் வாடிவேன். சாரி, வாடிவேன். என்ன, நான் இந்த இழப்பிள்ளைய போட்டுட்டேனே. எப்படி வரும்? மல்லி வாடிவேன். நங்கி நட்டான்னு அப்படின்னா நங்கி நட்டான்டா தங்கை ஆடுங்கள் அப்படின்னு அர்த்தம். தங்கை ஆடுங்கள், தங்கச்சி ஆடுங்க அப்படின்னு சொல்றது நங்கி நாட்டான். உங்களுக்கு தேவைண்டா அந்த குடிக்கிறது, தண்ணீர் குடிக்கிறதுக்கு நாங்கி வாத்துற போன்னு, அக்கே வாத்துற போன்னு அதுகளை வேணுமெண்டா அதுல தேவைப்படும் பொருளையும் போட்டு எழுதலாம். ஓகேயா? எழுதி கொள்ளுங்க.
හරිද? ලියාගත්තද? அப்ப எஞ்சின அந்த குடும்ப உறுப்பினர்களை நீங்க பவுலே ஆயா அதுக்கு கீழையும் கிரியாபத வினை சொற்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொருந்தக்கூடிய மாதிரி அது மாறினதுக்கு பரவாயில்ல ஆயா. ආ ක්‍රියාපද නාමපද අනුව පුද්ගල නාමපද අනුව අනුව ගලපලා ලියන්න. හැබැයි දෙමළ තේරුම වරහන් තුලින් ඉතා පැහැදිලිවම லியන්න ඕනේ. පැහැදිලිද? අයා நீங்க இப்ப எழுதின மாதிரி உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை போட்டு அவங்களுக்கு எந்த வினைச்சொற்கள் பொருந்தும்ன்றத பார்த்து எழுதிட்டு அந்த வாக்கியத்துக்கு இங்கால பக்கத்துல பிராக்கெட்ல தமிழ் கருத்தை கட்டாயம் எழுதணும். ஓகேயா? தமிழ் கருத்து எழுதணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கி இருக்கா இல்லையான்றதை நான் தெரிஞ்சு கொள்வேன். நீங்க எழுதி எனக்கு போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேயா? வாட்ஸ்அப்ல ஞாபகம் தானே? 077 375 1010